என்ன எம்கேஆர் அப்பப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல வீடியோ போடுறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? கேக்குது, புரியுது நீங்க யோசிக்கிறது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் மேக்ஸிமம் டிராவல்லயே இருக்கிறோமா. ஸோ எங்கெல்லாம் டைம் கிடைக்குது, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன். ரொம்ப சீக்கிரமாவே நம்மளும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல பெர்மனன்ட்டா வீடியோஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். உங்க சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் லெட்ஸ் கோ டு த டாபிக். என்ன அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட். இந்த கரூர் துயரமான சம்பவம் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே இதை எப்பவுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு துயரமான இன்சிடென்ட். இது நடந்ததுக்கு அப்புறமா இன்னையோட லாஸ்ட் 10 டேஸ் ஆகுது இந்த துயரமான இன்சிடென்ட் நடந்து. பட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கா 10 டேஸா லாஸ்ட் 10 டேஸா விஜய் சாரை சுத்தி தான் அரசியல் போயிட்டு இருக்கு. விஜய் சார் மட்டும்தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கிறாரு. எந்த சேனல் எடுத்தாலும், எந்த யூடியூப் எடுத்தாலும், எந்த மீடியா போனாலும். இன்னைக்கு இப்போ அவரை சுத்தி என்னென்னலாம் நடக்குது, என்ன சுச்சுவேஷன்ல இருக்குது டிவிக்கு, என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்கன்றது அதெல்லாம் உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம எந்த பக்கமும் கிடையாது. எனக்கு 1000 பர்சனல் இருக்கலாம். என்னோட பர்சனல் ஸ்டாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னோட சேனல் இஸ் ஆல்வேஸ் அ காமன் சேனல். எல்லாருக்குமான சேனல். யாரு நல்லது செய்தாலும் பாராட்டுவோம், யாரு தப்பு செய்தாலும் சொல்லுவோம். அதுதான் நம்மளோட சேனல். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்கேஆர். இப்போ விஜய் சாரை சுத்தி தான் இந்த அரசியல நகர்ந்துட்டு இருக்கு. விஜய் சாரை சுத்தி என்னென்னலாம் நடக்குது, யார் யார் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா கோர்ட்டே வந்து சொல்லிடுச்சு. ஏன் இன்னும் விஜய் சார் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கோர்ட்டே கேள்வி கேட்குது. முக்கியமா அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் கேரவன் இருக்கு இல்லையா, அதை ஏன் நீங்க இன்னும் சீஸ் பண்ணல, அதை கண்டிப்பா சீஸ் பண்ணுமே அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஹைவேஸ்ல எங்கேயுமே இனிமே இந்த மாதிரியான பிரச்சாரம் நடத்துறதுக்கோ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு டிவி கேக் மட்டும் இல்ல, யாருக்குமே கொஞ்ச நாளைக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல. அண்ட் இத இத தொடர்ந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் இன்னும் விஜய் அரெஸ்ட் பண்ணல, அப்போ டிஎம்கேக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவரு ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டா தான் விஜய் சார் டீல் பண்ணிட்டு இருக்காங்களோன்றது எல்லாரோட ஒப்பீனியனா இருக்கு. இந்த பக்கம் சீமான் அவரும் அதே தான் கேட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரோ, திருமாவளவன் சார் என்ன சொல்றாரோ அதே தான் சீமான் அண்ணனும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய்க்கு வந்து டிஎம்கேவோட ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் கான்டாக்ட் இருக்கு, அது என்னன்னே புரியலையே அப்படின்னு அவரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல சினிமா ஆக்டர்ஸ் நிறைய பேரு காமனாவும் அவரை இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் வந்து ரொம்ப காட்டமா ரொம்ப கோபமாவும் பேசியிருக்காங்க. அதுல ஓவியா விஜய் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சோன்னா அதை டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவியாவை தொடர்ந்து சத்யராஜ் சார் அவர் கொஞ்சம் காட்டமாவே பேசியிருக்கிறாரு. சரத்குமார் அவரும் கொஞ்சம் ஹாஷாவே சொல்லியிருக்கிறாரு. ஆம், அப்புறம் வேற யாரு, மன்சூர் அலிகான் சார் அவரும் பேசியிருக்கிறாரு இதை பத்தி. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ், வைரமுத்து சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதை தாண்டி விஜய் சார் வந்து அரெஸ்ட் ஆவாரா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் இங்க பெருசா போயிட்டே இருக்கு. அது என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்கும்ன்றது கோர்ட் தான் டிசைட் பண்ணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா, சோ இன்னும் சில சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா சில டிபேட்ஸ் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கேரவனை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹைவேஸ்ல இனிமே பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா விஜயோட சாப்டர் இஸ் ஓவர். இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? ஆல்ரெடி 3 சனிக்கிழமை, அதுல 2 சனிக்கிழமை சக்சஸ்ஃபுல்லா போச்சு. 3வது சனிக்கிழமை தான் இந்த மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்தது. இதுக்கு மேல அவருக்கு இந்த மாதிரியான இடங்கள் கிடைக்கல அப்படின்னும் போது விஜயோட சாப்டர் என்ன ஆகும்? சோ விஜயோட சாப்டர் இதோட முடிஞ்சிடும். கேரவனும் இருக்காது. அதையும் சீஸ் பண்ண போறாங்க. அதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சுன்னா மீட்டிங் நடத்துறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா பிளேஸ் கிடைக்காது அந்த மாதிரி ஹைவேஸ் பக்கத்துல. அதே மாதிரி கேரவனும் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரு எப்படி என்ன பண்ணுவாரு அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆன்சர் தெரிஞ்சிரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஒரு கட்சி தொடங்குறாங்க, ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா இதெல்லாம் ஐடியா எல்லாமே இருக்கும். இது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்த ஒரு இன்சிடென்ட். அதனால இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் இப்ப வேன் சீஸ் பண்ணிட்டாங்க, பிளேசஸ் கிடைக்கலன்னா கூட ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், யோசிப்பாங்க. அது இல்லாம ஒரு கட்சி நடத்துறதுக்கு அவ்வளவு போல்டா வர முடியுமா ஒருத்தர்? சோ வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாருன்றது நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் இதோடலாம் முடிஞ்சிருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. சொல்லலாம். அவங்கவங்க ஆசை தீர அவங்கவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லலாம். பட் முடிஞ்சிரும் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல. பாஜக வந்து விஜய் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சுத்தி சுத்தி செக் வச்சிருக்காங்க.
சோ இந்த செக்ல இருந்து விஜய் வெளியவே வர முடியாது. அப்படி விஜய் வெளியே வர முடியல, அவருக்கு வேற வழியே இல்ல. அடுத்தது அவர் போற இடம் பிஜேபியா தான் இருக்கும். சோ பிஜேபி வந்து அவர புல் பண்றதுக்கான செக்ஸ் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம். ஈவன் கோர்ட்டே இப்ப வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க இப்போ இந்த கேஸ கையில எடுத்திருக்காங்க. அவங்க என்னென்ன சப்மிட் பண்ண போறாங்கன்றத வச்சு தான் இந்த கேஸ் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகரப்போகுது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் விஜய் சார சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ். இத தாண்டி இப்ப விஜய் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜய் சார் ஓட அடுத்த ஸ்டெப் என்ன? அப்படின்னு தேடி பார்க்கும்போது சில இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டேன். சில இன்சிடென்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு டைரக்ட்டா ஃபோன் பண்ணி பேசுனதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். பட் கன்ஃபார்மா தெரியாம இருந்ததால நான் அத பத்தி பேசாம இருந்தேன். இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ பேசியிருக்கிறாரு. டைரக்ட்டாவே பேசியிருக்கிறாங்க. ஆ இத தொடர்ந்து இப்ப ஒரு டாக் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் சாரும் காங்கிரஸும் வந்து கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த டாக் ஏற்கனவே கூட போயிட்டு இருந்தது. இப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. இருக்குதா இல்லையான்றது இப்ப தெரியவே தெரியாது. மேக்ஸிமம் இதெல்லாம் எப்ப கன்ஃபார்ம் ஆகும்னா டிசம்பர் எண்ட் ஜனவரி பிகினிங் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிளியரா தெரியும். அது வரைக்கும் எல்லாமே அசம்ஷன் தான். அவங்கவங்க நினைக்கிறது, அவங்கவங்க யோசிக்கிறது, அவங்கவங்க பேசிட்டே இருக்கலாமே தவிர, கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியணும்னா டிசம்பர் எண்ட்ல இருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். ஜஸ்ட் என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஒரு டாக் இங்க போயிட்டு இருக்கு. இது இல்லாம கரூர்ல பாதிக்கப்பட்டவங்கள போய் விஜய் சார் சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா மீட் பண்ண போறாருன்ற பேச்சும் அடிபட்டு இருக்கு. அங்க சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. டிவிக்கு சார்பா சில பேர் போய் பார்த்து பேசியிருக்காங்க. யாருமே அங்க விஜய் சார் மேல பெருசா வருத்தம் தெரிவிச்சதா தெரியவே இல்ல. எல்லாருமே வந்து விஜய் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எல்லாருமே என்ன நினைப்போம்? அவங்க வந்து விஜய் சார வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இல்ல கோவமா அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லன்றது தான் நியூஸா இருக்கு. எல்லாருமே வந்து இல்ல இல்ல இது தெரியாம நடந்துடுச்சு. இது வேற யாரோ சதி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு தான் பாதிக்கப்பட்டவங்களே சொன்னதா பேசிக்கிறாங்க. பார்ப்போம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்மளுக்கு வெளிய வரும். ஏன்னா, இப்ப இவங்க எல்லாம் எப்ப போய் மீட் பண்ணாங்க? யார போய் மீட் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரூமரா தான் இருக்குது. பட் நடந்திருக்கலாம். நடந்திருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஏன்னா, நம்பிக்கையான சில நியூஸ் சேனல்ஸும், நியூஸ் பேப்பர்ஸும் சில வெப்சைட்லயும் தான் இதெல்லாம் நான் பார்த்தேன். சோ, அதனால நம்புறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கான அந்த அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 20 லட்சம் தருதா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் பாதிக்கப்பட்டவங்க, இறந்தவங்களுக்கு. அதையும் குடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவரு எப்ப விஜய் சார் போய் மீட் பண்ண போறாரோ, அப்ப அந்த செக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரியான டாக்கும் போயிட்டு இருக்கு. சோ எனிவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த உயிருக்கு வந்து இது எவ்வளவு கோடி குடுத்தாலும் ஈக்குவல் இல்ல. பட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இழந்த ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளவு அவங்களோட அவங்களுக்கு எவ்வளவு குடுத்தாலும் பத்தாது. அதுக்கு ஈடே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறதும் தப்பு இல்ல. அதுக்காக இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. நினைச்சு பார்க்கவும் முடியலங்க. அந்த ஃபேமிலிஸ பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிஸ நினைச்சு பார்த்தாலே இப்ப கூட ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாரி ஒரு ஸ்டெப் வந்து விஜய் சார் சைட்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த் இவங்களையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க அப்ஸ்காண்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ஸ்காண்டா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆன்டிசெப்டிக் பெயில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுதான் இப்போத்தி இருக்க சிச்சுவேஷன். விஜய் சார சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ் இதுதான். விஜய் சாரோட அடுத்த மூவ் இதுதான். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் லாங் வே டு கோ. பட் எது நடந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடந்தா போதும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் கண்டிப்பா விஜய் சார் நேர்ல போவாருன்னு நம்பலாம். அவங்களுக்கான ஆறுதல் கண்டிப்பா சொல்லுவாருன்னு நம்பலாம். பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கன்வே பண்ணிட்டேன். லெட்ஸ் சி. சோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாபிக்க இப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இத ஃபாலோ பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல வேற ஏதாவது டாபிக் போலாமா அப்படின்றது. ஏன்னா ரொம்ப நாளா இதே டாபிக் தான் போயிட்டு இருக்கு. இத கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, இன்னும் நான் இதுல டீப்பா போய் என்னென்னலாம் நடக்குது? யார் யார் என்ன சொல்றாங்க? என்ன அடுத்த ஸ்டெப், அடுத்த மூவ் என்ன? கோர்ட்டோட அடுத்த மூவ் என்ன? விஜய் சாரோட அடுத்த மூவ் என்ன? டிஎம்கேவோட கவர்ன்மெண்டோட அடுத்த மூவ் என்னன்றது கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். இல்ல இந்த டாபிக் போதும். வேற ஏதாவது பார்க்கலாம். வேற ஏதாவது டாபிக் போலாம்னு சொன்னீங்கன்னா, என்ன டாபிக் பேசலான்றதையும் நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. லெட்ஸ் டூ தட். ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடே. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லதே நடக்கும். பாய்.